ஓ லிக்கணம்மா. வணக்கம். நாளைக்கு என்ன சமைக்கிறதுனா ம் தட்டுப்பயிர் குழம்பு. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு வச்சு, வாசமாக இருக்கும். ம் தட்டுப்பயிர் குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல். ம் பீட்ரூட்டோட வேறு ஏதாவது சேர்த்து பொரியலாமே? பீட்ரூட் மட்டுமா? பீட்ரூட் மட்டும், கேரட் இல்லை. ம் கேரட் வாங்கிட்டு வந்துருந்தேன்னா கண்ணு நல்லா தெரியும். ம் கண்ணுக்கு நல்லது. இப்போ உங்கள் கண்ணு எப்படி மம்மி தெரியுது? எனக்கு கண்ணு வெளியில் பார்த்தா எப்படி தெரியுது? கண்ணு ஒரு சைடு பாதித்த மாதிரி தான் தெரியுது. ஒரு சைடு பாதிப்புது. இன்னும் இருக்கா வலி? இன்னும் லைட்டாக இருக்கு. சரி, அப்போ நாளைக்கு ஈவினிங் வேணால் வந்துடுறீங்களா? நாளைக்கு ஈவினிங் வேண்ட, சனிக்கிழமை போவோம். நான் இங்கே வந்து உனக்காக பதன்னு நினச்சி நின்றுக்கிட்டு உடம்பு ரொம்ப இதாயிரும். உங்கள் வீட்டுக்கார பஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. அது அவங்க எத்தனை மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பெரிய இதில் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன ஃபோன்? ஒருத்தருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன். ஃபோன் நம்பருக்கு போட்டு பார்த்தேன். சரி, நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு ஒரு நாள், சனிக்கிழமை காலையில் போயிடுவோம். என்ன மம்மி, இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. என்னைக்குப்பா நம்ம சந்தோஷத்தில் போயிருக்கு. டெய்லி ஏதோ சமைக்கிறோம், சாப்பிட்றோம், படுத்துருக்கோம், வேலையில் பார்க்குறோம். இப்படி தான் போகுது. நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை போகும்? அதுதானே மம்மி நல்ல வாழ்க்கை. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல, ஒரு இது ஹாஸ்பிட்டல் இடையில போயிட்டு தானே இருக்கோம். இல்லை, அதான் டெய்லி சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், அவங்க வரணும், சிரிக்கணும், பேசணும். இதுதான் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், வரணும், அவங்களும் வரணும், நம்மளும் போகணும், சிரிக்கணும், பேசணும். இதுதான் வாழ்க்கைன்னா சும்மா உட்காந்து சோத்து தின்னுட்டு நீ நானும் இருப்போம்ட்டு இருக்கிறது இல்லை. இல்லை, பிஸ்னஸ் எதுவும் வச்சுருந்தோம்னா அப்படி போவோம். தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு மாதிரி. இப்போ நம்மளே ஏதோ கடை வச்சோம்னா அங்கே போய் உட்காந்துருந்தோம்னா 4 பேரை பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி பொழுதுவோம். இது வீட்டுக்குள்ளே கிடக்கிறது கஷ்டம் தானே. நான் ஒன்றும் கிடக்குறேன். நான் கிடக்கிற மாதிரிலாம் யாரும் கிடக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃப்ளைட்டில் என்ன நியூஸ் பார்த்தீங்க? இன்னைக்கு ஃப்ளைட்டில் அந்த சுரேஷ்குமார் அம்மாவெல்லாம் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிடும். இந்த மையம் விடு, அந்த மையம் விடுன்னு. பக்கத்துலேயே தான் இருக்காங்க, வாங்கி விடலாம். அது ஃப்ளைட்டில் சுற்றுதா? இல்லை, வீட்டில் இருக்கையிலே சமைச்சு போட்டுட்டு வீடெல்லாம் நீட்டாகவே பண்ணாது. பண்ணாமல் போட்டு போயிடும். இவன் பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறோம்னு இவன் பாட்டுக்கு பிஞ்சு துணிகளை தூக்கிட்டு ஓடிடுவேன். அவன் அவங்க அப்பா மட்டும் முடியாதவர், அதனால வீட்டுக்குள்ளே கிடப்பார். அவங்க அப்பாவால் எந்திரிச்சு தனியாக நடக்க முடியாது, அதனால அவர் இதுக்குள்ளே போட்டுதான். ஆமாம், அதனால அவர் கிடப்பார். அவங்க அம்மா அது போயிடும் எங்கிட்டாவது, கோயில் குளம் எங்கிட்டாவது போயிடும். என்ன மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒன்றும் இருந்துகிட்டு இருக்கேன். ஃப்ளைட்டு அடுத்து 2-3 ஃப்ளைட்டு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி போட்டு. ஆமாம், இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து இங்கே திருச்சி வந்த ஃப்ளைட்டு, இல்லை திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டு. அவன் ஒரு பையன் ஒருத்தன் போட்டிருந்தேன். இப்போ உயிரே இதுன்னு போயிடுச்சான், கலங்கி போயிடுச்சான். அதுவும் அதே மாதிரி தானே, ஏதோ ஒன்று இதாகிடுச்சான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் இப்படி கொண்டாந்து சேர்த்துட்டாரா சிங்கப்பூரில். எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா எல்லாரும். இப்போ 3-4 ஃப்ளைட் இப்போ இப்படிதான் போகுது. இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து 3-4 ஃப்ளைட் இந்த மாதிரி தான் ஆயிருக்கா. அடுத்தடுத்து. ஆமாம், அடுத்தடுத்து. இது சிங்கப்பூர் போகிறது, சென்னை. இது திருச்சி, சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டு இப்போ நான் சொல்கிறது. அவன் ஒரு பையன் பேட்டி கொடுத்துருக்கேன். எப்படி போய் சேருமானே இதுவாக இருந்துச்சு. பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசி எப்படியோ, ஆனால் இப்படி ஏதோ ஃப்ளைட்டில் ஏதோ ஆட்டம் கண்டுச்சுன்னு மட்டும் தெரியுதா. ஏன் வானிலை அறிக்கைனாலையா? வானிலை அறிக்கை இல்லை, அது எதனால, வெதர் கண்டிஷனாலையா தெரியல. எதனாலன்னு அவர் சொல்லலை. ஆனால் கொண்டாந்து இறக்கிட்டாங்களா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில். இது பெட்ரோலை தீர்த்துவிட்டு இறக்குனாரா. ஓ, பெட்ரோலை ஃபுல்லாக தீர்த்துட்டு தான் கொண்டாந்து தரையை இறக்குனாரா. அப்போ ஏதோ ப்ராப்ளம் தான். ஆமாம், ஏதோ ப்ராப்ளம். பெட்ரோலை ஃபுல்லாக தீர்த்துவிட்டு தான் கொண்டாந்து தரையை இறக்குனாரா. இல்லைன்னா இதுவுமே எரிஞ்சிருக்குமா. பெட்ரோல் எப்பவுமே தீர்த்துட்டு நம்ம இறங்கிட்டோம்னா எரியாதான். ஆமாம்,
இது தீக்காதனால தான் இது இவ்வளோ தூரம் எரிஞ்சு போச்சு. ஆமாம். அந்த பைலட்டு இது வயசானவர் கல்யாணமே பண்ணிக்கலையாம்ல. ஆமா 56 வயசு கல்யாணம் பண்ணிக்கல. அப்பா மட்டும் பார்த்துருந்தானா அவருக்கு தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை எல்லாம் இருக்கா. ஓ இவர் ஆனா நல்லா தான் இருந்தாரு பார்த்தா, சின்ன வயசு மாதிரியே இருந்தாரு பார்த்தா. நான் எல்லாம் முடிச்சிட்டு வரேன்ப்பா, உங்களை பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். இனிமே நானே பாத்துக்கிறேன்னு பார்த்துட்டாரு. ஒரே வழியா பார்த்துட்டாரு. இப்போ ஃப்ளைட் அடுத்தடுத்து நடக்கிறது காரணம் என்ன தெரியல, என்னன்னு தெரியல. ஏதோ ஃப்ளைட்டுக்கு ஏதோ நேரம் சரியில்லை இருக்கு, அதுக்கு ஜாதகம் பார்க்கணும். ஃப்ளைட்டுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? ஜாதகம் பார்க்கணும். இந்த ஃப்ளைட்டு நல்லா ஓடுமா? ஜாதகக்காரரை கூட்டி கொண்டாந்து பார்க்கணுமா? ஆமாம். ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் இருக்கும்ல, ஏர்போர்ட்டில் ஜாதகக்காரரை கூட்டி கொண்டாந்து இந்த ஃப்ளைட் நல்லா ஓடும். ஆனால் இன்னைக்கு என்னமோ கருப்பு பெட்டி எடுத்துட்டேன், அதில் பார்த்தோம்ங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் அந்த நியூஸ் வெளியிடலை. கருப்பு பெட்டி எடுத்து பார்த்துட்டாங்க, அது என்ன நியூஸ்ன்னு என்ன வெளியிடலை. எடுத்து பார்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்போ இன்ஃபர்மேஷன் இன்னும் சொல்லாமல் இருக்கு. இன்னும் சொல்லலை. எதுவுமே எதுலேயுமே வரல, ஃபேஸ்புக்லேயும் வரல, எதுலேயுமே வரல. அதில் இருக்கிறது தான் உண்மையான தகவல். அதில் வந்து ஒன்று பைலட் 2 பேரும் பேசினது உரையாடலாம் ரெக்கார்ட் பண்ணுமா, அப்புறம் உள்ள நடந்தது என்னன்னு ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் பைலட்டில் கோ பைலட் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க தப்பு பண்ணிட்டாரு. நிறைய பேரோட இது பறவை அப்படி 2 இன்ஜினுக்குள்ளேயும் போகாது, அப்படி போயிருந்தாங்க. 2 இன்ஜினுக்குள்ளேயும் போயிருக்கேன். ஆமாம், 2 இன்ஜினுமே ஒர்க் ஆகலையே. ஒரு இன்ஜின் ஒர்க் ஆயிருந்தா கூட வேற இன்னும் கொஞ்சம், அதால மேல ஏறவே முடியலையாப்பா, த்ரஸ்ட் கிடைக்கல. இப்படியே தான் முடிச்சா. இப்படி கொஞ்சம் ஏறி போனது, அதுக்கப்புறம் இப்படியே போய் அப்புறம் தான் அந்த அதுல போய் குத்தி இருக்கு அவங்க ஹாஸ்டல்ல விழுந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாத பட்சத்துல தான் போயிருக்கு. ஆனா அத்தனை செக்அப் பண்ணிதான் அனுப்புவாங்களா ஃபிளைட்டை. 3-4 பேர் அந்தந்த இதுல 3-4 பேர் செக்அப் பண்ணிதான் அனுப்புவாங்களா. அவங்க எல்லாம் கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்களாம். அப்புறம் எப்படி கண்ட்ரோலா இருக்குது? எப்படி அதே அந்த சமயத்துல ஒண்ணு பைலட் பண்ண தப்பு. பைலட் என்ன எல்லா சுவிட்சையுமே தொடுறாங்களே. இன்னொரு பைலட்டை பார்த்தேன், நம்ம இந்த செல்போன்ல தொட்டா கூட அது எங்கிட்ட போயிடுது. அது மாதிரி எல்லாம் இந்த சுவிட்சை தொடுறாரு, அந்த சுவிட்சை தொடுறாரு, தெரிஞ்சுதான் தொடுறாரு, எல்லா சுவிட்சையும் தொடுறாரு. அதுல அவ்வளவு சுவிட்ச் இருக்கு, அந்த சுவிட்ச் எல்லாம் தொடுறாரு. நீங்கள் இப்போ உட்காந்துருக்க இடம் ஃபுல்லாக சுவிட்சாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த போர்டு ஃபுல்லாக சுவிட்சாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் ஓட்ட முடியும். சிக்னல்ஸ் வாங்குறது, கால் டயர் இருக்கு பாரு வெளியில, அந்த வெளியில டயரு, அது உள்ள இழுத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லையா, அது வெளியே நின்னனாலதான் இப்ப பிரச்சனையா. அதான் என்னமோ ஒரு கியர் ஏதோ ஒண்ணு இதுன்னு விட்டாராம். ஏதோ ஒண்ணு கியர் எதையோ உள்ள அந்த சுவிட்சை தொடுறதுக்கு பதிலா வேற எதையோ தொட்டுட்டாராம். அதனாலதான் அது உள்ள இழுக்க முடியாம போச்சான். கால் உள்ள இழுத்திருந்தா ஒழுங்கா அதை திரும்ப அந்த சுவிட்சை தொட்டிருந்தா அது திரும்ப அதே மாதிரி அதே இடத்துக்கு போயிருக்காதா மம்மி? அதே அந்த தப்பு புரியறதுக்குள்ளயுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புரியறதுக்குள்ளே வெடிச்சிருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச தூரம் ஓடி இருந்தா மாத்திருப்பாங்க, பண்ணிருப்பாங்க. என்ன மனுஷ வாழ்க்கை இப்படிதான். இப்போ இது என்னன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகிற காலகட்டங்களா இருக்கு. ஆமாம், இன்னும் 3-4 ஃப்ளைட் இப்போ நான் கேட்டுட்டேன். சிங்கப்பூர் இங்கேருந்து சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட் ஒன்று இப்போ சாயந்தரம் சொன்னார். ஆனால் போய் இறங்கிருச்சான், இறங்கிருச்சான், எப்படியோ ஆடி போய் இறங்கிருச்சான். அப்புறம் இன்னொரு ஃப்ளைட் ஒன்று சொன்னாங்க, ஏதோ ஒரு ஊர். 3 ஃப்ளைட்டு இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் 3 ஃப்ளைட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கான். என்னத்தை பாக்குறாங்க, என்னத்தை சீர் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம இந்த வண்டி ரிப்பேர் பாக்குற மாதிரி தான் இருக்கு. நம்ம 2 வீலர் கொண்டு ரிப்பேர் பார்க்க கொடுத்தா அவங்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பில்லை மட்டும் போட்டு அனுப்புவாங்க. பார்க்காமலே அந்த மாதிரி ஃப்ளைட்லையும் செக் பண்ணிட்டு வானே, செக் பண்ணிட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் எழுதிடுவாங்க. ஆமா, ரிப்போர்ட் எழுதிடுவாங்க. ஆனா இது 13-14 வருஷம் ஆச்சு அந்த போயிங் விமானம். 20 வருஷம் 25 வருஷம் வரைக்கும் அதுங்களுக்கு இது நல்லா இருக்குமா. போயிங் விமானம் 13 வருஷம் ஆச்சா. ஐஸ்வர்யா மோகன் இதை பத்தி நிறைய பேசியிருக்கு, அந்த பேச்சாளர். ஆமா, பேச்சாளர் ஐஸ்வர்யா மோகன். அது என்ன சொல்லுது?
அதுவும் தான் இப்படித்தான் சொன்னிச்சு. பைலட் தகவலான்னு சொன்னிச்சா இல்லை பைலட்டோட இதான் சொன்னிச்சு. ஆனால் அது சரியா தெரியல, கருப்பு பெட்டி வந்தாதான் தெரியும்னு சொன்னிச்சு. அதுவும் இப்போ எல்லாரும் அவங்களுக்கு தோன்றதை சொல்கிறாங்க. ஆமாம், அதை ஒருத்தர் ரொம்ப எதிர்க்கிறாரு. ஏன் இப்படி எல்லாரும் வாய்க்கு வந்தோடி பேசுறீங்க, கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னு இன்னொருத்தர் முன்னாடி பைலட்டாக இருந்தவரான் அவர் பேசுகிறாரு. அப்போ கருப்பெட்டியில் என்ன இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? அதே எல்லாரும் இறந்து போயிட்டு அதில் சொல்ல வேண்டியது, இன்ஃபர்மேஷனை மறைச்சு வச்சு என்னன்றது. அதே அவங்க எடுத்துட்டாங்களா, கருப்பெட்டி எடுத்துட்டாங்களா, நான் அதை பற்றி எதுவும் நியூஸ் வரல. ஃபேஸ்புக்கு யூடியூப் திறந்தாலே இவங்க தான் மம்மி. ஆமாம், ஆனால் இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு சாயந்தரமா வந்துச்சு போ. அப்படியா? எல்லாரும் ஏதோ ஒரு இதுல போனவங்க தான். ஆனால் எல்லாருமே அந்த ஃப்ளைட்டில் நம்ம காலையில் சொன்னோம்ல, இது டெட் எண்டில் இருக்க மாதிரி, நான் இதுக்கு மேலே இந்த ஃப்ளைட்டில் ஏற மாட்டேன்னு அவர் சொல்லுவாங்க. இன்னொருத்தக நான் லண்டனில் போய் செட்டில் ஆக, அது ஒரு ராசி மாதிரியா இப்போ. ஆமாம், கடைசியாக உலகத்தை விட்டு செட்டில் ஆகிட்டா. அவர் அடிபட்டவர் என்ன மேய்ச்சி? அடிபட்டவர் நல்லா இருக்காரு, சூப்பர் பாடியா இருக்காரு அவர், அதனாலதான் புழைச்சிருக்காரு. அவர் ஆள் பாடி எந்த நாட்டுக்காரன்னு தெரியல, பார்த்தா சூப்பரா இருக்காரு. ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி நல்ல உறுதியான கலரா இருக்காரு, நல்ல உறுதியா நல்லா இருக்காரு. அந்த பையன் குண்டா பூசின மாதிரி நல்லா இருக்காரு. மூஞ்சி எல்லாம் நல்லா தெளிவா நல்லா இருக்கு. ஆப்பிரிக்காக்காரங்க தான் அவங்க கருப்பா இல்லாம சிகப்பா இருக்காரு. இவரு அவங்க ஜாடதான் இருக்கு, நம்ம இந்தியாக்காரர் இல்ல. அவருக்கு தெளிவா இருக்காரு. கேக்குற லாங்குவேஜ் எல்லாம் புரியுதா தெரியல, அது தெரியல. ஆனா அவர் காமிச்சாங்க நல்ல தெளிவா இருக்காரு. நல்ல டிஷர்ட் போட்டு நல்ல கின்னுன்னு இருக்காரு. அன்னைக்கு இறங்குன அன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழே குதிச்சு அன்னைக்கு பிரிஞ்சு போய் இருந்தாரு. இப்ப கின்னுன்னு இருக்காரு. அன்னைக்கு அவ்வளவு உயரத்துல இருந்து உயிரை காப்பாத்துறது பெருசு, இதுல ட்ரெஸ் வேற. அன்னைக்கு அவரும் போயிட்டே இருக்கணும், ஏதோ அவரோட நல்ல நேரம் தப்பிச்சுட்டாரு. ஆனா அவரை கொன்னுடுவாங்க. ஆனா இந்த புணமெல்லாம் கிடக்கு பாரு, எல்லாம் எரிஞ்சு போய் இந்த மேல் சதை இல்லாம எல்லாம் எலும்பு கிளுமா அப்படியே வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. எல்லாம் இந்த தாவா எல்லாம் அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே தூக்கிட்டு இந்த இதெல்லாம் நம்ம மேல் உள்ள தோல் போச்சுன்னா எலும்பு மட்டும் கிடக்கும் பாரு, அந்த மாதிரி கிடந்துச்சு. நிறைய பேரோட தோல் தான் எரிஞ்சிருமே, தோல் தான் எரிஞ்சு ஊத்திடுது. நகை மட்டும் 100 பவுன் எடுத்தாங்களா அதுல இருந்து. அந்த உரிய ஊத்தி கீழே கிடந்ததுல நகை மட்டும் 100 பவுனா 8000 ரூபாய் பணமா. அது மட்டும் எரியாம இருந்துச்சான் விமானத்துல எரிஞ்சவங்கள்ட்ட. உனக்கு புரியுதா? 100 பவுன் நகை அங்கே விமான அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல எடுத்தது. 100 பவுன் நகை 8000 ரூபாய் பணம். பணம் எப்படா எரியாம கிடந்துச்சு? அது எரியாது பணம், அரையும் குறையமா எரிஞ்சிருக்கும். 8000 ரூபாய் பணம்னு போட்டிருந்தாங்க. அரையும் குறையமா ஏதாவது எரிஞ்சிருக்கும். எரியாம எப்படி இருக்கும்? பணம் எரியும். அப்புறம் இந்த ஹாஸ்டல் பிள்ளைய விட்டு நகையெல்லாம் எடுத்து தனியே வச்சிருக்காங்க. அதுக்கு விட்டு நகையெல்லாம் தனியே, அதெல்லாம் அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொடுக்கணுங்க. அவங்க கணக்கு வச்சுக்கிட்டுருவாங்க. ஆமாம், நான் என் பொண்ணுக்கு இதை போட்டேன், என் பையனுக்கு இதை போட்டேன் எங்களுக்கு. ஆனால் நிவாரணம் வந்து என்ன கொடுத்துருவாங்க? இது ரொம்ப பாவம் பண்ணவங்கதான் இந்த மாதிரி சாக ஒண்ணுப்பா, எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டம், கோர விபத்து தான். ஆனால் ரொம்ப பாவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு வரும். தீ விபத்தெல்லாம் சாதாரணமானவங்களுக்குலாம் நடக்காது. ரொம்ப பாவம் செஞ்சவங்க மாதிரி உள்ளவங்க தான். ஆனால் இது எல்லாருமே பாவம் செஞ்சிருப்பாங்க, என்ன விட்டு கணக்கோ தெரியல. போ தேங்காய் பண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு, வெறும் பண்ணு தான் இருக்கு. இல்லை தேங்காய் ரொட்டி வாங்கிட்டு வச்சுருந்தேன், அது இருக்கு. அது வேணா எடுத்தா, எனக்கு பசிக்குது. 2 கேரளாவிலேருந்து வந்த பொண்ணு, ஒரு பொண்ணு சொன்னேன்ல, 2 பிள்ளையும் அம்மாவையும். அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு தெரியாதான், மற்றவங்களுக்கு தெரியல ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு. 2 பிள்ளையும் அவங்க அம்மாவுமா வீடு கட்டிக்கிட்டு இருக்கான்.
சரி. கேரளாவில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அது ஓண டயத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, எல்லாம் முடிச்சு இந்த ஆயிடுச்சா. ஆமாம், வர்ற ஓணம் ஆவணி மாதம். ஆமாம், அதில் கிரகப்பிரவேசம் பண்ணணுமா. அதுக்குள்ளேயும் தான் இங்கே வேலையெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு போணுச்சான். ஓ. பொண்ணு ஒன்று 15 வயசா, ஒன்று 13 வயசா. 2 பிள்ளைலாம். ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தெரியல. அம்மாவுக்கு கேன்சர் பேஷண்ட் தான். அதுக்கு அம்மா அதுக்கும் வைத்தியம் பார்க்க எல்லாத்துக்கும் நான் இங்க இருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ச்சான். அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான் அது அப்படியே போயிடுச்சு. பாவம்ல 2 பிள்ளைகளும். அம்மா வருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆமா. அது 40-45 வயசு இருக்கும் போல. லண்டன் தமிழ் சின்ன ஒரு இது அவங்க சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னார். லண்டன் தமிழ் சின்ன ஒருத்தர் ஒலிவர் பண்ற வீடியோ போட்டிருக்கா. இந்த மாதிரி சொன்னோம். அதுவும் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிச்சா, நர்ஸா. அங்கேயும் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணதா, லண்டன்ல. ஓ. அவங்க போயிருந்தாலும் 9 வரைக்கும் போயிருக்கணுமா அன்னைக்கு. நைட் 9 வரைக்கும். ஆமா, இங்க இருந்து 1 மணிக்கு எடுத்து 1 மணிக்கு எடுத்தா 8 மணி நேரம் 9 மணி நேரம் டிராவல். 9:30 மணி 10 மணிக்கு போயிருக்கணுமா ஹாஸ்பிட்டல். ஆனா இங்க 1:30 மணிக்கே தோசம் ஆயிடுச்சு. 1:40க்கு. இதாகவும் ஃப்ளைட்லயே ரிப்பேர் இல்லை. ஒன்று இந்த கோ பைலட் ஏதோ பண்ணியிருக்கணும். அது பண்ணது தப்பு. கோபைலட்ட மூஞ்சி பார்த்தீங்களா? அவர் கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி இருக்கார்ல. சின்ன பையன். அதான் இன்னசென்ட் மாதிரி இருக்கார்ல. அப்படின்னாலதான் அதுல மிஸ்டேக் வருதோன்னு தோணுது. இல்லை தெரியல. இல்லை, அப்படியே இருந்தாலும் இவர் கொஞ்சம் திறமையானவர் தானே. திறமை சரி. இப்போ ஐத்த வண்டி ஓட்ட தெரியுந்தேன். ஆனா அந்த திருகும் போது இவங்க கீழே விழுகத்தானே வேண்டி இருக்கு. இவங்க திறமை. நான் வந்து எத்தனை வருஷமா ஓட்டிருக்கேன், தள்ளிக்கடா அப்படி நான் சொல்ல முடியும். முடியாத பட்சத்துக்கு என்ன பண்றது? அது மாதிரி அவரும் 1100 கிலோமீட்டர் போயிருக்காரு. தக்கி தான் போயிருப்பாரோ, தெளிவா போன மாதிரி தெரியல. இல்லைன்னா முக்கால்வாசி பேர் பைலட் கோ பைலட் தானே குறை சொல்றாங்க. ஒரு சிலர் தான் இன்ஜின் ஃபெயிலியர் சொல்றாங்க. இதுல ஆனா இது 2 காரணத்துல எந்த காரணம் உண்மைன்னு தெரியல. இன்ஜின்ல பரவ 2லயும் உட்கார்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஒண்ணுல வேணா உட்காரலாம். ஒண்ணுல வேணா உட்கார்ந்துருக்கலாம். நம்ம ஒண்ணு நல்லா இருந்தா அவர் மேல எழுப்பி இருக்க முடியுமா? சைடா திரும்பிடுமா? ஒரு சைடா எந்த சைடு சுத்துதோ, எந்த சைடு இன்ஜின் ஆப்ரேட் ஆதோ அந்த சைடா திரும்பி போகும். அதுதான் அதோட ஃபங்க்ஷன். 2 சைடு நேரம் இருந்தா மேல ஆரம்பிக்கும் போது இப்படி மேல போயிருக்கு. கொஞ்சம் போன உடனே ஒரு 1/4 மணி நேரம் போன உடனே அது இப்படி இதுன்னுட்டு திருப்பி இறங்கிடுச்சு. பிளைட் இறங்கின உடனே அந்த இதுல குத்தி இருக்கு அந்த ஹாஸ்டல்ல. மேலே போயிருந்தா கூட ஒன்னும் ஆயிருக்காது. ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. சரி, அவர் ஹேண்டில் அந்த இடத்துக்கிட்ட நேரே பிடிச்சிருந்தா அதெல்லாம் எதுவுமே. அது வந்து ஆட்டம் கண்டு போச்சு. பிளைட் ஆட்டம் கண்டாவே ஆக்சிடென்ட் ஆயிருமா. ஓ, உள்ள பேனிக் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இப்பவும் சிங்கப்பூருக்கு போனவர் சொல்றாரு, இப்படி நல்லா ஆடிடுச்சு. நாங்க இன்னைக்கு உயிரோடு நம்ம இறங்குறது கஷ்டம்னு தான் நினைச்சோம். படிச்சு என்னவோ பண்ணி ஏதோ ஒரு இதுல இறக்கிட்டாங்க. எல்லா ஃபியூலும் தீர்த்துட்டு கொண்டாந்து தரை இறக்கிட்டாரு. இப்ப ஃப்ளைட்ல போறது ரொம்ப ஆபத்து இருக்கு இந்த மாதிரி டயத்துல. ஆமா, அதுக்கு பேசாம போகாமலே இருக்கலாம். ஆமா, ஏன்னா அடிக்கடி நடக்குது. ஆமா, ஏன்ப்பா உருவத்தை எல்லாம் தொலைச்சிட்டு சாகணும். உருவமே தொலைஞ்சு போச்சு எல்லாருக்கும். அப்படியே எலும்பாதான் கிடக்குறாரு. அந்த இடமே டிஎன்ஏ பாக்குறாங்க. அந்த இடமே திக்காடா கிடக்கு. ஆமா, கருன்னு கிடக்கு. அவ்வளவு ஹீட். ஆனா என்ன, 1 மாசத்துல தூக்கி போட்டு போக வேண்டியதான். அடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு அப்புறம் வாழ வேண்டியதானே. நம்மளும் இந்த இது மத்த 5 அறிவு ஜீவங்க மாதிரிதான் ஆயிப்போச்சு. தூக்கி போட்டு போகணும். அந்த 6 அறிவு இருந்து கொஞ்சம் திறமையா கண்டுபிடிக்கிறோம் பண்றோமே தவிர கடவுள் பண்றதுக்கு நாம எல்லாத்துக்கும் ஒத்து கொடுக்க வேண்டியதா தான் இருக்கு. என்ன நம்மளும் கடவுளோட பார்வையில நம்மளும் 5 அறிவு ஜீவன். இந்த மாதிரிதான் மாடு ஆடு இந்த மாதிரிதான் கடவுளோட பார்வையில நம்மளுமே. நம்ம கொஞ்சம் சிந்திக்க தெரிஞ்சு கொஞ்சம் எதுனால பிளைட்டு ட்ரெயின் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம். என்ன நல்ல சாப்பாடு அப்படின்னு
அடுத்தடுத்த முன்னேற்றம் அது அதெல்லாம் யோசிக்கிறோம். எல்லாம் மாடாடு மாதிரி தான் நம்மளுமே. ஆமாம், கடவுள் பார்வைக்கு. ஆமாம். ஆனால் நம்ம மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை மரியாதையாக பேசணும், அவனை இது பண்ணி இதுவாக யாரையுமே இப்போ சின்ன பையனாக இருந்தாலும் தம்பி இங்கே வாங்க அப்படின்னு தானே சொல்லணும். டே இங்கே வாடா, டேயா அப்படின்னு தானே சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சின்ன பையனை எப்படிமா சொல்லுவீங்க? தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு. அப்போ ஏன் மரியாதையை சொல்கிறீங்க? அவன் இல்லைன்னா நம்மளை கார்த்தி பிடி போயிடுவேன். ஆமாம், நம்ம மரியாதை கொடுத்தாதே மரியாதை கிடைக்கும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கணும். ஒரு சில பேர்கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும், ஒரு சில பேர்கிட்ட மரியாதை கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ஏறிக்குவாங்க. நம்ம மரியாதை கொடுத்தோ ஆச்சு அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம திரும்ப யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா அந்தந்த நேரம் நம்ம மூளையை உபயோகிச்சு தான் செயல்பட்டுக்கணும். அதான் அவன் நிமிர்ந்தனில்ல, அவன் சொல்லுவேன்ல ஜெயம் ரவி, என்ன சொல்லுவேன் அதில் போயிட்டு சார் சொல்லி கொடுத்துருப்பாரு, நேர்மை நீதி நியாயத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவன் சொல்லுவேன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் நேர்மை நீதி நியாயத்தோட வாழணும்னு சொன்னீங்க, இங்கே உலகமே வேற தப்பாக இருக்குது சார் அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், தம்பி அதெல்லாம் படிக்கிறதுக்கு தப்பா சரியா இருக்கும் சாரே, படிக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும். வாழ்க்கையில வந்து நீ அவங்க எப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க இதுன்னு பார்த்து நீ வாழ கத்துக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. சார் நீங்க சொல்லி கொடுத்தது வேற நடக்கிறது வேறையா இருக்கு சார் வாழ்க்கையில அப்படிங்கிற. அதெல்லாம் படிக்கிறதுக்கு தான்ப்பா சரியா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்படி இருக்கு உலகம். நானும் கிட்டத்தட்ட அந்த ஜெயம் ரவி மாதிரி வாழ்ந்தனால்தான் வாழ்க்கையில நிறைய சொந்தங்கள் எல்லாம் எழுந்துட்டேன். நேர்மை நீதி நியாயம்னு இருந்தனாலதான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறணும், அதுதான் நல்ல பழக்கம். வலிக்க நம்ம எல்லாராலையும் முடியாது, வலிக்க நம்ம வாழ முடியாது, நல்லவங்களால முடியாது, கன்ஃபார்மா நல்லவங்களால முடியாது. அது மாதிரி கெட்டவங்களால நீ கெட்டது செய்யாதுன்னா அவங்களால அது இருக்காம செய்யாம இருக்க முடியாது. அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல ஆட்டிடியூடு. ஜெயம்பவி ரொம்ப அப்பாவியா இருப்பேன். அது அவ பாரு லஞ்சத்தை கொடுத்துட்டு போயிடுவா. ஆமா, இது வண்டிக்கு நீ வாங்குறதுக்கு டிராபிக் கான்செப்ட் 100 ரூபாய் கொடுத்துட்டு அவ வண்டி எடுத்துக்கிட்டு வந்துருவா. 100 ரூபாய் கொடுத்த உடனே அவன் கையை திறந்து எந்த கீமா உன்னோடது அப்படின்னு கேட்பேன். இந்த கீ சார் எடுத்துட்டு போமா அப்படின்ட்டுருவேன். இதுவே இவனை வந்து பேச மாட்டியா அப்படின்னு கேட்பேன். சார் வந்து பேச மாட்டேன்றீங்க, வந்து நின்று உங்கள்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க என்ன சார் போய் நில்லையா போய அப்படிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த படம் உண்மையாக எடுத்திருக்காங்க. அவன் டீச்சர்கிட்ட சொல்றதேன், டீச்சர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அஞ்சாமை நேர்மை நீதி நியாயத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு. சார் என்ன சார் இது நீங்க சொல்லி கொடுத்தது ஒன்றா இருக்கு, வாழ்க்கையில வேறையா இருக்கு அப்படி. அதே வாழ்க்கை கல்வியை கற்றுக்கணும். படிக்கிறத விட படிக்கணும். ஏன்னா அதான் லைஃப்ல அப்ளை பண்ண போறோம். படிக்கிறது நான் நேர்மையா இருந்தேன்னு என் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. அடப்போயா அவன் ஒருத்தர் நேர்மையா இருப்பேன். இன்னைக்கு வீடியோல ஒரு பிள்ளை இந்த ஷர்மிளா டாக்டர் சொல்லியிருக்கு, ஒரு இந்த பிள்ளை ஒன்று அந்த பிள்ளைய நீ பார்த்துருக்கியான்னு தெரியல. வீடியோல எல்லாருக்கும் ஆம்பளைக்கெல்லாம் எதிர்குரல் விடும் நிறைய ஃபேமிலி பிரச்சனை எல்லாம். அந்த பொண்ணு என்ன அது பேர் என்னன்னு தெரியல, சிகப்பா நல்லா இருக்கும். அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அது பார்த்துருக்கு ஒரு வீடியோவில். ஒரு பொண்ணு நல்லா படித்த பொண்ணு சுடிதார் போட்டு அது உள்ள வரையில அவ்வளோ பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை வந்து உட்கார அப்படிதான் அவங்க உட்காடுறாங்க. ஒரு இது பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடத்துல. என்ன காரணம்னா இந்த வீடியோவில் அந்த பிள்ளை போடுற பிள்ளை சொல்லுது, அந்த பொண்ணுக்காக அவங்க நிக்கல, அந்த பொண்ணோட படிப்புக்காக எந்திரிச்சு நிக்கிறாங்க. அது அவ்வளவு படிச்சிருக்கான். படிப்புக்கு உள்ள மரியாதை அவ்வளவு. அதனால படிக்கணும் மக்களே, பாமரத்தனமா இருந்துடக்கூடாது, படிக்கணும் மக்களே. படிச்சாதே மக்களே நம்மளும் மேன்மைக்கு வர முடியும். இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு மரியாதை, எத்தனை பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மரியாதை கிடைக்குது. அதுக்கு 2 மில்லியன் இது போயிருக்கு வியூஸ். ஆமா, வலிக்கு நம்ம உங்களுக்கு பொதுவாக எவ்வளோ வியூஸ் போகும்? எனக்கு சும்மா 258. எங்கே நல்லவங்க எங்கே வாழ்ந்துருக்காரு.
என்னமோ போதும். கொஞ்சம் தான் போகுது. ஆனால் இந்த மாதிரி நியூஸ் போட்டோம்னா, ஹார்ட் நியூஸ் போட்டோம்னா போகும். அவன் இவனை கொள்ளையடிச்சிட்டேன், இவன் அவனை எடுத்துட்டேன், இவன் திருடிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஒரு கதவு லேசா பெந்து விழுந்தாவே வீடே உடைஞ்சு போச்சு அப்படின்னு ஹெட்லைன் போட்டு போடுறாங்க. உடனே அது சுறுசுறுப்பாக உள்ள போய் பார்த்துட்டு நம்மளே தான் ஓபன் பண்ணி பார்ப்போம். ஆமா, இதெல்லாம் தருண் சுந்தர் கரண்ட் ஷாக் அடிச்சு நீ தூக்கி விட்டது, கடைசி கரண்டே இல்லையம்மா. அதுக்கு எத்தனை பேரு அன்பளிப்பு 1000 ரூபா அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு 1000 ரூபா கிட்டத்தட்ட அதுவே 3000 ரூபா 4000 ரூபா வாங்கியிருக்கோம். நிறைய பேர் அனுப்புறாங்க ஜிபே நம்பர் வாங்கி. ஓ ஆமா, இப்பதான் ஒரு போன் நம்பர் இருந்தா போதும். ஆமா, ஜிபே நம்பர் வாங்கி எல்லாம் அனுப்புறாங்க. இப்பெல்லாம் மணி அனுப்புறது எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு மம்மி. ஆமா, முதல்லலாம் நீங்க உங்க அம்மா காலம், நீங்க உங்க காலம்லாம் பணத்தை ஓடி வந்ததே ஈஸியா. பணத்தை போய் பேங்க்ல போய் 1 லட்ச ரூபானா கரெக்டா எடுத்துக்கிட்டு வந்தா தான் உண்டு. ஆமா, இப்பெல்லாம் 1 லட்ச ரூபானா ஜிபேல 1 போட்டு 5 0 போட்டு அனுப்பினோம்னா அனுப்பிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு. அப்பெல்லாம் பேங்குக்கு எடுத்துட்டு போறியா, பத்திரமா எடுத்துட்டு போ. என்னமா 500 ரூபா தாள் செல்லாதுன்னு சொல்றாங்க மக்களே. செப்டம்பர் மாசத்துல இருந்து 500 ரூபா தாள் செல்லாதான். அப்படியா? ஆமா. அப்ப மாத்தி வச்சு, அதனால 500 ரூபா தாள் வச்சிருக்கவங்க எல்லாம் மாத்திருங்க. செப்டம்பர் மாசத்துல இருந்து செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 500 ரூபாய்க்கு பதிலா என்ன விடுவாங்க தெரியல. 500 ரூபாய்க்கு பதிலா என்ன விடுவாங்கன்னு தெரியல. 1000 ரூபா அடிக்கிறாங்க. 500 ரூபா தான் செல்லாதான் செப்டம்பர்ல இருந்து. அதுக்குள்ளேயே மாத்தி வச்சுக்கணும். வச்சிருந்தா கட்சிக்காரங்க தான் நிறைய வச்சிருப்பா. 500 அவங்க தான் ரூமா அடைஞ்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆனால் பேங்க் மேனேஜரை கரெக்ட் பண்ணி தான் மாற்ற முடியும். முதல்ல 2000 ரூபா அடைஞ்சு வச்சிருந்துருப்பாங்க, இப்போ 500 ரூபா அடைஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிறதுல பெரிய தாள் 500 தானே. ஆமா அப்படித்தானே. ஆமா, 1000 2000 இல்ல. ஆனா 500 ரூபாயில வச்சா ஓடுது இல்ல மம்மி நாடு. 500 ரூபாங்கிறது சின்ன தொகை தானே. 1000 ரூபா 2000 ரூபா மாதிரி இல்லையே. அது தேவையில்லையா இருந்துச்சு 1000 2000. ஆனா பதுக்கிறவங்களுக்கு அது ஈஸி. இது கொஞ்சம் பதுக்கிறவங்களுக்கு கஷ்டம். அது பதுக்கிறவங்களுக்கு 500 4 தாள் வைக்கிற இடத்துல 2000 ரூபா தாள் ஒண்ணு வச்சுட்டு போயிடலாம். கட்டு கம்மி ஆயிரும். ஆமா ஆமா. என்னமோ பண்றாங்க. எல்லாத்தோடையும் நம்ம ஒத்து கொடுத்துதான் வாழ வேண்டியதா இருக்கு. என்ன ஆமா, திடீர்னு மாண்டேஷன் சொல்லிடுறாரு. இப்ப சொன்னா எனக்கு முத்திமினா சொன்னா பண மதிப்பு இழப்பு. திடீர்னு ஒரு நாள் மோடி சொன்னார்ல 500 ரூபா 1000 ரூபா செல்லாது. எல்லாம் ஷாக் ஆயிட்டா. இது லாக்கர்ல எல்லாம் எவ்வளவு பேர் 500 ரூபா தாள்லாம் வச்சிருப்பா. அதெல்லாம் எடுத்து நீ மாத்தணும். 100 ரூபா தாள் தானே அது எம்பிட்டு வைக்கணும். ஆமா ஆமா. 500 ரூபாய்க்கு 500 ரூபா வைக்கணும். ஆமா, ஒரு 500 ரூபாய்க்கு. ஒரு 500 ரூபாய்க்கு. அப்ப பணம் கட்டாவில் 500 ரூபாய்க்கு எவ்வளவு வைக்கணும்? ஆனா லாக்கர்ல எல்லாம் பணம் வைக்கலாம் மம்மி. சேவிங்ஸ் லாக்கர்ல பணம் வைக்கலாம், எவ்வளவு வேணாலும் வைக்கலாமா? அவங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டாம் பேங்க். நம்ம நகை வைக்க போற மாதிரி தான். அவங்க கேட்க மாட்டாங்களா நகை தான் வைக்கணும், பேங்க்ல பணம்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்ல எப்படி அவங்களுக்கு தெரியும்? நம்ம மட்டும்தான் லாக்கருக்குள்ள போறோம். ஓ, இதெல்லாம் அவன் வைப்போம். பணம் கட்டியாரன் டெபாசிட் கட்டுறோம். நான் என்ன வேணாலும் இப்போ கல்ல கூட தூக்கி கொண்டு வைப்பேன், செங்கல்ல கூட தூக்கி கொண்டு வைப்பேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. உங்களுக்கு வாடகை வந்தா சரி. டெபாசிட் வாடகை செங்கல்ல கூட தூக்கி வைக்கலாம். அப்ப வீட்டுல எந்த பொருள் ரொம்ப முக்கியமா அந்த பொருள் கூட அதை கொண்டு வைக்கலாம். நிறைய பேர் பத்திரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. வீட்டு பத்திரம். வீட்டு பத்திரம் இல்ல, ஏதாவது இந்த பங்கு பத்திரம் அந்த மாதிரி ஷேர் அந்த மாதிரிலாம். ஆனா மோஸ்ட்லி வீடே சேஃப்டி தானே. வீடு சேஃப்டின்னா வீட்டுல அவங்க பெரிய பெரிய ஆளு வீட்டுலாம் வந்து ஆராய்வாங்கல்ல. ஆமா வந்துருவாங்க. இப்ப விஜயபாஸ்கர் இந்த மாதிரி பெரிய அரசியல்வாதி வீட்டுலாம் வீட்டுல வந்து ஆராய்வாங்க. ஆமா, டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் அவங்களுக்கு. அவங்க அதனால அவங்க சொந்தக்காரங்க வீட்டையும் இருப்புவாங்க. அவன் வீட்டுல ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க, இன்னும் சொந்தக்காரங்க வீட்டுல இருப்பாங்க. அங்கேயும் போய் ஆராயிறாங்க இப்ப. அதனால லாக்கர்ல லாக்கர்ல நிறைய எல்லாம் வைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம்.
ம். அதே ஒரு வீடே எடுத்து பூட்டி வச்சிடுறாங்க அரசியல் வாங்க. ஆமாம். வீட்டுக்குள்ளேயே 500 ரூபாத்தாலும் கட்டுக்கிட்டா உயரமா இருக்கும். இதுல இப்போ எத்தனையோ கோடி எடுக்கலாம் அந்த ஒரு லோயர்ல. அது அப்படி அடிக்கிருந்தா சூப்பர். ஆமா, பணத்துக்கு செலவு. போர் அடிச்சு போயிடும் வாழ்க்கையே. பணக்கட்டைவா? பணக்கட்டு எதுவுமே ஒரு த்ரில்லிங்கா தேவைக்கு இருந்தாதே அது வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒண்ணு அப்படியே அள்ளி கொண்டாந்து வச்சுக்கிட்டா நமக்கு சாப்பாடே. இப்ப நான் இவ்வளவு பொரியல் பண்றேன், இது உனக்கு சாப்பிட்டது கொஞ்சம் சாப்பிட்டது தான் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிடணும்னா உன்னால சாப்பிட முடியுமா? போர் அடிச்சு தானே போயிடும். ஆனா அவங்க ஏன் இப்படி சேர்க்கிறாங்களோ தெரியல அரசியல். எந்த காலத்துலயும் பணம் தானே வேணும் இருக்கு. இப்போ சுனாமி வேணும், அதுக்கு பிள்ளைகளை அறிவா வளர்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதெல்லாம் செய்யலாம். நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், பிள்ளைகளுக்கு அறிவா இருக்கலாம், நிறைய இதுகளை கத்து கொடுக்கலாம், நீச்சல் அது இதுன்னு எல்லாத்தையும் கத்து கொடுக்கலாம். அவங்க இப்படி பதுக்காம நாட்டுக்கு நல்லது செய்யலாம். நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்களுக்கே பதுக்கிட்டு போனா மத்தவங்க எல்லாம் என்ன பண்றது? நாடு எப்படி நல்லா இருக்கும்? இப்படி பதுக்கி வச்சா சமயத்துல அந்த நோட்டு செல்லாம கூட போயிடும். செல்லாம இல்ல, இது கரையாரிச்சு போயிடும். அதுக்கெல்லாம் சேஃப்டி வச்சிருப்பாங்க. வார்னிஷ் எல்லாம் அடிச்சு அதைத்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப மோசம். நம்ம நாட்டு தான் அரசியல் இப்படி இருக்கான், பதுக்குறது. வெளிநாடெல்லாம் அப்படி இல்லையா? என் கேரளா கவர்மெண்ட்டே அவர் அதெல்லாம் இல்லை. அந்த அவர் மேனோன் இருக்காரு, அவர் 7 பிள்ளை மாதிரி தான் இருக்காரு. பாத்தியா? நம்ம சும்மா இப்படி எண்ணெய் தடவி தூக்கி சீவி சும்மா ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருக்காரு. அவர் என்னமோ மேனோனுங்கிறாங்க, ஞாயிறம் என்னமோ சொல்றாங்க. அவரெல்லாம் கூட வசதியாலாம் இருக்க மாட்டார். இங்க சாதாரண ஆள் இருக்க வசதி கூட அங்கே அவர் சிஎம் இருக்க மாட்டார். நல்லவங்க அங்கெல்லாம். தமிழ்நாடு தான் பெரிய இதா இருக்கு. வெள்ளையும் சொல்லையும். ஆமா, சொர்க்க பூமிங்கிற பாரு. இனிமே ஏர் கண்டிஷன் வந்து எல்லாருக்கும் இது சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுச்சான். அது கவர்மெண்ட் வந்து 5 ஸ்டார் உள்ளதே எல்லாரும் வச்சுங்க, அதே பொல்யூஷன் கம்மியாகும். இப்ப இது 3 ஸ்டார் உள்ளது அவங்க எடுத்துக்கிட்டு 5 ஸ்டார் கொடுக்குறாங்களா? யாரு? கவர்மெண்டா? கவர்மெண்டே சொல்லியிருக்கான். பொல்யூஷன் ரொம்ப இதாகுது, கரண்ட் செலவு இது கூட வருது இந்த மாதிரி உள்ளது 3 ஸ்டாருக்கு. அதனால இதை கொடுத்துட்டு எல்லாரும் 5 ஸ்டார் வாங்கிக்கிங்க அப்படின்னு எத்தனையோ 20 லட்சம் பேர் இப்ப அனுபவிச்சுக்கலாமா? அதை உனக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கணும். அது பாரு, நான் லிங்க் அனுப்பியிருக்கேன். அது காட்ரேஜ் சொன்னேன், காட்ரேஜ், சாம்சங் எல்லா கம்பெனியும் சொன்னேன், பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னு என்னமோ பேங்க்ல ரிசர்வ் வங்கி முதல்ல சொன்னாங்கல்ல, நீங்க அடகு வச்சது எல்லாத்தையும் திருப்பி வைக்கணும்னு, எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும். இப்போ வந்து அதுல பின்வாங்கிடுச்சு. அது பின்வாங்கிதான். நிர்மலா சீதாராமனும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இருக்க விட மாட்டாங்க. இப்போ வந்து வட்டியை கட்டிவிட்டு நம்ம திருப்பி மாற்றி வச்சுக்கலாம். கூட அமௌண்ட் கூட இருந்தால் கூட அந்த அமௌண்ட் கூட உள்ளதை நம்ம வாங்கிக்கலாம். பழைய மாதிரியே. ஆமாம். அப்புறம் என்னமோ சொன்னாங்க, எனக்கு அது புரியல. 2 லட்சம் ரூபா வரைக்கும் என்னமோன்னு சொன்னாங்க. RRB அதுவும் லிங்க் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு புரியல. ஆனா ஒரு 7-8 விதிமுறைகள் மாத்திருக்காங்க ரிசர்வ் வங்கி. என்னமோ காய் நறுக்கிருக்கீங்க? இந்த பீட்ரூட்டு கழுவணும் நாளைக்கு சமைக்க. வெங்காயம் இதுக்கு, தக்காளி நறுக்கணும். நீ தட்டு போயிடும், பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வா. சிவப்பு தட்டு போயிடுவாங்க. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு தோசை தான் ஊற்றணும். சட்னிக்கு வதக்கி போட்டு வச்சிருக்கேன், அரைக்கணும் மிக்சியில. புதினா சட்னி வைப்போம்ட்டு வதக்கி வச்சிருக்கேன், வெங்காயம் வச்சு தக்காளி இதெல்லாம் போட்டு. அப்போ நைட்டுக்கு தோசை சட்னியா? குழம்பு திருண்டு தான் இருக்கு. சரி, டின்னர் பண்ணல பார்க்கலாமா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை,
சுட சுட தோசை, இது புதினா சட்னி. அரைச்சது. புதினா சட்னி ஆமாம் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவை எப்படி மம்மி உள்ளது? சூப்பராக இருக்கும் புதினா சட்னி. உனக்கு வேணா புளிக்குழம்பு வேணாலும் கொஞ்சம் இருக்குது வச்சுக்க. இந்த சரி வா இங்கே போய் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.